ஆண்டவர் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த 4ஆம் மாதத்துடைய கடைசி நாள். இதுவரைக்கும் காத்த தேவன் புதிய மாதங்களிலும் உங்களுக்கு நன்மைகளை தந்து ஆசீர்வதித்து நடத்துவாராக. இந்த நாளிலே உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்குற ஒரு பெரிய வார்த்தை என்ன அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையில் நீங்கள் தோல்வி அடைஞ்சு அப்படி இருந்து எப்போ பார்த்தாலும் என் வாழ்க்கையில் நெகட்டிவ் தான் அப்படின்னு இருந்துச்சுன்னா இன்றைக்கி சொல்லுங்கள், வெற்றி வெற்றி வெற்றி. அல்லேலூயா. வருகிற மாதங்களிலே நமக்கு வெற்றியை தரப்போகிறார் எல்லா விதத்திலும். ஆமாம், வெற்றி வெற்றி வெற்றி. ஐயா பண்ணலையா, வெற்றி கோடி பிடித்திடுவோம், வீர நடை நடந்துடுவோம். இன்றைக்கி இயேசு நம்ம கூட இருக்கிற கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். வாழ்க்கையில் எத்தனையோ பிரச்சனைகளை கடந்து வந்திருப்போம். அதனால் எப்போதுமே தோற்றுக்கிட்டு இருப்போம்னு நினைக்காதீங்க. ஜெயம் வருகிற மாதம் நமக்கு ஒரு பெரிய ஜெயத்தை வெற்றியை வச்சுருக்கிறார். எந்த சூழ்நிலையும் சரி. தாவீதுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா எத்தனையோ விதமான தோல்வி வெற்றி வெற்றி தோல்வி எல்லாம் பார்த்துருக்குறான். ஆனாலும் தேவன் செய்ய வேண்டிய நேரத்தில் பார்த்திங்கன்னா தொடர்ந்து வெற்றியை கொடுப்பார். இலவச நான் என் வாழ்க்கையில் ஜெயமே இல்லை அப்படின்னா அப்போ இன்றைக்கு ஜெயத்தை ஆரம்பிப்பார், வெற்றியை தரப்போகிறார். நம்ம வாழ்க்கையில் எத்தனையோ வெற்றியை தந்திருக்கார் இல்லையா, இனி வெற்றியை தருவார். அதனால் தேவனுடைய பிள்ளைகள் ஒருபோதும் தோற்று போவது இல்லை அப்படிங்கிற உறுதி வேணும். சில பேர் தோல்வி தோல்வி அதே சிந்திச்சிட்டு இருப்பாங்க. அப்படி சிந்திக்கூட கர்த்தரில் நம்ம கூட இருக்கிறாரு. கர்த்தரை நம்புகிறவனும் செழிப்பான் அப்படின்னா, செழிப்பான் என்னது, ஜெயம் பெறுவான்னு அர்த்தம், வெற்றி அடைவான் அப்படிதான் அதனுடைய பொருள். எல்லா விதத்திலும் கஷ்டத்திலிருந்து ஜெயம் வருவான், போராட்டத்துக்கு ஜெயம் வருவான், வியாதிலிருந்து ஜெயம், அதுக்கு பேர் தான் செழிப்பான் அப்படின்னு அர்த்தம். நமக்கு ஒரு ஜெயத்தை கொடுப்பார். தாவீது பார்த்திங்க அப்படின்னா, தாவீதுடைய மனுஷர் இஸ்ரவேலெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா 1 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை பார்க்கும்போது, காத்தூரில் இருந்த ராட்சதனுக்கு பிறந்த இவர்கள் தாவீதின் கையினாலும் அவன் சேவகரின் கையினாலும் மடிந்தார்கள். பற்றியெல்லா தாவீது ஒரு பெரிய வெற்றியை தான் கொடுக்குறார். அங்கே 3 கூட்டத்தாரை பார்க்கிறோம். என்ன அப்படின்னா, ஒன்று அம்மோன் புத்திரர், இன்னொன்று கோலியாத்துடைய சகோதரர், இன்னொன்று இன்னொரு ராட்சசன். 3 பேரும் தாவீதின் சேனாதிபதிகளால் அவருடைய கைகளினால் என்ன செய்தாங்க, சேவகரி கையினாலே முடிந்தார். நமக்கு உதவி செய்யும்படியாய் நம்ம ஆட்களையே ஆண்டவர் பலப்படுத்துவார். நம்ம கூட நம்ம பிள்ளைகளை பலப்படுத்துவார், உங்கள் கணவனை பலப்படுத்துவார், இல்லை உங்கள் மனைவியை பெற. எப்படி நான் வாழ்வது, ஆண்டவர் நம்மை வாழ வைப்பார். எப்படி ஜெயத்தை தந்து, கஷ்டத்திலிருந்து, வியாதியிலிருந்து, தரித்திரத்திலிருந்து நமக்கு விடுதலை தந்து நம்ம என்ன செய்வார், நம்ம அதை மேற்கொள்ள போகிறோம். அம்மன் புத்திரருடைய வேலை என்ன அப்படின்னா, தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக செய்கிறது தான். முற்றுகை போடுறது, பஞ்சத்தை கொண்டு வந்துடலாமான்னு பார்க்குறது, இப்படிலாம் நினைப்பாங்க. உங்கள் வாழ்க்கையில் ஒரே கஷ்டத்துக்கு மேலே கஷ்டம் பாஸ்டர் நினைக்காதீங்க. ஆண்டவர் என்ன செய்வார், அதெல்லாம் மாற்றி நல்ல ஆசீர்வாதத்தை கண்டிப்பாக தருவார். அவர் நினைத்த தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் கிடையாது. அம்மோன் புத்திரோடைய கிரியை. இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா, கோலியாத்து பயங்கரமான ஆள், அவருடைய சகோதரர். சில பிரச்சனையை பார்த்தா அவ்வளோ உயரமாக உங்கள் கணக்கு முன்னாடி இருக்கலாம். அந்த பிரச்சனைகளையும் ஆண்டவர் ஜெயத்தை தரப்படும். அவருடைய சேவர்கள் அவனையும் என்ன செய்தாங்க, கோலியாத்தின் சகோதரனையும் போட்டு தள்ளிட்டாங்க. அதுக்கு பார்த்திங்கன்னா 24 விரல்கள் உள்ள ஒரு ராட்சசன். பெரிய பிரச்சனை, பெரிய பிரச்சனையும் பெரிய பிரச்சனை. என்ன செய்கிறது, அதுக்கும் ஆண்டவர் பார்த்துக்கிடுவார். இந்த 3 கூட்டத்தாரையும் தாவீது சேவர் கரத்திலே தேவன் ஒப்பு கொடுப்பார். ஆனால் ஒன்றும் பயப்படாதீங்க. இந்த 3 மாதம் எப்படி அப்படி தப்பி தருமாறி போயிட்டு அப்படின்னா, 4ஆவது மாதத்துலேருந்து உங்கள் வீட்டில் உங்கள் வேலையில் எல்லாம் ஒரு ஜெயம் கேட்க போகுது. ஜெயம் என்ன செய்வது, கர்த்தர் தரப்போகிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அதனால் உங்கள் வாழ்க்கையில் எதை குறித்தும் கவலைப்படாமல் இருங்க. ஜெயத்தை இன்றைக்கே ஸ்டார்ட் பண்ணுவோம். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாளை காலை நமக்கு வாக்குத்தத்த 5ஆவது மாதத்துடைய வாக்குத்தத்த ஆராதனை காலையில் ஆலயத்தில் ஆன்லைனில் சந்திப்போம். நாளை மறுதினம் அனுதின கிழமை சந்திக்க வரைக்கும் தேவ கிருபை நம்மை தாங்கி நடத்துவதாக. ஆமாம்.